Hey guys, Muthu Vijay here from Pixelism. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த Redmi Note 9 Pro Max ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இதோட ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 months யூஸ் பண்ணியிருக்கேன். இதை என்னோட ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா போத் சைட்ஸ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, சென்டரில் ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் இருக்குது. பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 3 monthsல எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா மோஸ்ட்லி கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணேன். இந்த ஒரு டெம்பர் கிளாஸும் அப்ளை பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் நிறைய மைக்ரோ ஸ்க்ராச்சஸ் கொஞ்சம் வர்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஒரு 2-3 மைக்ரோ ஸ்க்ராச்சஸ் வந்தது. அதனால தான் உடனே ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டேன். அதனால் நானும் உங்களுக்கு இதுதான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபோன் வாங்கினே ஃபர்ஸ்ட் ஒரு கேஸும் ஒரு நல்ல டெம்பர் கிளாஸும் போட்டுருங்க. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் ஒரு பாதுகாப்பாக இருக்குங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை வரும். பில்ட் குவாலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம பர்ஃபார்மன்ஸ்குள்ளே போயிடலாம். பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 720G கொடுத்துருந்தாங்க. 720G இந்த 3 மாதத்தில் நல்லாவே எனக்கு யூஸ் ஆச்சு. எனக்கு பெருசாக இந்த லேகும் நான் ஃபீல் பண்ணல. லேக்ஸ் ஃபீல் பண்ணேன், ஆனால் பெருசாக எதுவும் ஃபீல் பண்ணல. சில மைக்ரோ ஸ்டார்டர்ஸ் பார்த்துருந்தேன். இப்போ வேறு இதுக்கு MIUI 12 வந்துருக்குது. இந்த MIUI 12ல் வந்து ஆப்டிமைசேஷன் சரியாக பண்ணலைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த ஃபோன்லேயும் டெஸ்ட் பண்ணேன். Redmi Note 8 Pro இருந்தது, அதுலேயும் டெஸ்ட் பண்ணேன். என்னோட Redmi Note 7 Proலையும் டெஸ்ட் பண்ணேன். MIUI 12 கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணல. அதனாலேயே இன்னும் கொஞ்சம் மைக்ரோ ஸ்டார்டர்ஸ் நான் பார்த்த மாதிரி இருந்தது. MIUI 12 பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்ததும் இங்கே காட்டுறேன், பாருங்கள். அண்ட் அடுத்து நம்ம வந்து டிஸ்பிளே எந்த குறையும் இல்லை, இன்னும் நல்ல டிஸ்பிளே தான். இது ஒரு ஃபுல் HD + 6.67 inch. இந்த டிஸ்பிளேயில் வந்து IPS டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் நான் ஒரு குறைன்னு சொல்லுவேன். ஏன்னா Realme X2வில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 17K ரேஞ்சுக்கு. இதுவும் அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. அட்லீஸ்ட் நம்ம ஹை ரிஃப்ரெஷ் ரேட் பார்க்கலனாலும் ஒரு AMOLED பேனல் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா AMOLED பேனல் கொடுக்க முடியல அப்படின்னாங்கன்னா ஒரு ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கலாம். இவங்க ரெண்டுத்தையும் பண்ணாமல் ரெண்டுத்துக்கும் நடுவிலே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இது ஏன்னு தெரியல. இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் மாற்றுவாங்கன்னு நம்பலாம். அதை பற்றி கடைசியில் பேசுகிறேன். முக்கியமான பாயிண்ட் அது ஒன்று இருக்குது. கேமராஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமராஸ் வந்து ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், ரொம்ப இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கேமராஸ்னே சொல்லலாம். இதை பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு கேமரா கம்பேரிசனும் போட்டிருக்கோம் Redmi Note 7 Proவோட. அதுக்கு ஒரு கார்டு தரேன் பாருங்கள். கேமராஸில் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டில் எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. நைட் மோடில் மட்டும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். அதுவும் டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக பிரைட்டன் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி தான் சில நோட்டீஸ் பண்ணேன்னா. நைட் மோட் பிக்சர்ஸ் பாருங்கள், இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இந்த ஃபோனில் பெருசாக எக்ஸ்ட்ராஸ்ன்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு AMOLED பேனல், இல்லைன்னா ஒரு ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, அந்த மாதிரி எதுவும் தரல எக்ஸ்ட்ராஸ். Redmi Noteல நம்ம எப்போவுமே பார்க்குற சில எக்ஸ்ட்ராஸ் தான். இந்த IR பிளாஸ்டர் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிவி ரிமோட் இல்லாமலே நீங்கள் இந்த ஃபோன் வச்சே உங்கள் டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராஸ்ன்னு பெருசாக எதுவும் இல்லை. டிசைனும் அவ்வளோ பெருசாக எனக்கு வந்து இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா பிடிச்சிருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டான டிசைன்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் யூனிக்காக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி யாரும் ஒரு ரெக்டாங்கிளாக வச்சு நடுவில் வச்சு பண்ணதில்லை. ஸோ டிசைன் வந்து யூனிக்காக இருக்குதுன்னு சொல்லுவேன். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் சின்ன பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு டைமும் வைக்கும் போதும் அன்லாக் ஆகிடுது. நான் வந்து ஜஸ்ட் ஃபோனை இப்படி ஹோல்ட் பண்ணுறேன், அப்போ திடீர்னு அன்லாக் ஆகிடுது. நான் என்ன பண்ணுறது?
அதுக்கு எனக்கு வந்து பிடிச்ச ஸ்பாட் வந்து ஒன்று இந்த மாதிரி பேக்கில் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கணும், இல்லைன்னா இன்டிஸ்பிளே கொடுத்துருக்கணும். இன்டிஸ்பிளேவும் இந்த எல்சிடி பேனலுங்கிறதுனால தர முடியல. இவங்க பேக்கில் தர்றதுக்கு பதிலாக சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. இந்த சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நான் குறை எதுவும் சொல்ல, ஏன்னா இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் பண்ணுது. இப்போது ஃபாஸ்ட்னஸ் இதில் பிரச்சனை இல்லை, கம்ஃபர்ட் அண்ட் ஹோல்ட் பண்ணுற அந்த மேட்ரு தான் இதில் பிரச்சனை. இதில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணும்போதே அன்லாக் ஆயிடுது, இல்லைன்னா சப்போஸ் இப்படி லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுறோன்னா ராங்கான இது டிடெக்ட் பண்ணி வைப்ரேட் ஆகுது. ஸோ அது வந்து எனக்கு இந்த ஃபோனில் ஒரு பிடிக்காத விஷயம். இன்னொன்று ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஃபில்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் யூசர்ஸ் வேறு யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் மஃபில்டாக ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்ததுதான்னு. ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக்கில் இருந்து வர ஆடியோலாம் வந்து பிரச்சனையே இல்லை, ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் நான் பிரச்சனைன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்குது, நல்ல ரொம்ப நல்லா டிம்மாகவும் போகுது. பிரைட்னஸ் வந்து ஆனால் ரொம்ப அதிகமான பிரைட்னஸ் அப்படின்லாம் நான் சொல்லலை, நோட்டீஸ் பண்ணதில்லை. கொஞ்சம் சன்லைட் விசிபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இன்னும் இருக்குது. அதாவது டைரக்ட் சன்லைட்டுக்கு கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஃபோனை ஃபுல் பிரைட்னஸில் வச்சு பார்த்தாலும் நீங்கள் வந்து சில இடத்துல வந்து உங்களுக்கு கண்டென்ட் மிஸ் ஆகுறதும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா தந்திருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். கேமராஸ் பற்றி பேசிட்டோம் நம்ம ஏற்கனவே, அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் கேமராஸ், செல்ஃபி கேமராவும் அதே மாதிரி தான் இருக்குது. MIUI 12 பற்றியும் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 17,000 rupeesக்கு இது ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வேறு ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் அது இதுன்னு வரும்போது கொஞ்சம் ஆஃபர்ஸ் வருது. இப்போது அக்டோபர் மாதம் வந்துருச்சு. இது ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ். இப்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச் டைம் வரும்போது ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்தது. இந்த அக்டோபர் டைமில் வரும்போது தான் ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்தது. இது வந்து மார்ச்சில் வந்துச்சு. அக்டோபரில் இல்லைன்னா கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம ரெட்மி நோட் 10 சீரீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போவும் இதை வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உடனே ஃபோன் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க இந்த ஃபோனை. இல்லைன்னா நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வச்சிருக்கிறவங்க அப்கிரேட் பண்ணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. இந்த ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபோனு, நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும், ரெட்மி நோட் சீரீஸில் வாங்கணும் அப்படின்னா இப்போதைக்கு இது வாங்க வேண்டாங்கிறது என்னோட சஜஷன். ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஷாமி வந்து Mi 10T சீரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா Mi 10T சீரீஸில் Mi 10T, Mi 10T Pro, Mi 10T Lite அப்படின்னு 3 ஃபோன் இருந்தது. இப்போ வந்து இந்தியாவில் 2 ஃபோன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Mi 10T Lite வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணல. ஏன் Mi 10T Lite லான்ச் பண்ணல? ஒருவேளை அது ரெட்மி நோட் 10 சீரீஸாக கூட லான்ச் ஆகலாம். ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஸ்பெக்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு டிஸ்பிளே, சொல்லப்போனால் இதே டிஸ்பிளேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், ஸோ சூப்பர் ஸ்மூத் டிஸ்பிளே. இந்த 720Gயை விட இன்னும் பவர்ஃபுல்லான Snapdragon 750G, அது ஒரு 5G கேப்பபிள் ப்ராசஸர் வேறு. ஸோ பவரும் இன்னும் அதிகமாக கிடைக்குது நமக்கு. கேமராஸ் ஏறக்குறைய இதே கேமராஸ் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதே தான். டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க இந்த பட்ஜெட்டில். இப்போதைக்கு Realme 7 Pro மட்டும்தான் தராங்க டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். அதுவும் இதை விட ஒரு 3000 ரூபாய் அதிகம்னு நினைக்கிறேன். டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க, அதுவும் ரொம்ப நல்ல இதாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மினி ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க. அது வந்து இந்தியாவுக்கு வந்ததுன்னா, ரெட்மி நோட் 10 சீரீஸாக வந்ததுன்னா, ஐ சே தட் அதுதான் வந்து பெஸ்ட்டு மிட்ரேஞ்ச் ஃபோனாக இருக்கும் அந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிறத நான் ஈஸியாக சொல்லுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களை வெயிட் பண்ண சொல்கிறேன். இந்த ஃபோன் இப்போவே வேணும் உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ரெட்மி நோட் 10 சீரீஸ்க்கு சப்போஸ் உங்களால் வெயிட் பண்ண முடியாது, ரொம்ப அர்ஜென்ட்டு, ஃபோன் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை இன்னும் வாங்கலாம். இதுதான் என்னோடய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? உங்கள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னா அன்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சல்சன்.